வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் இறைவனை நேரமே, இதயங்கள் சுடரில் நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. திருப்பலி விரைவோம் மாறுங்கள், தேற்றிடும் தேவன் அழைக்கின்றார், தாகமாயிருப்போரை வாருங்கள். இறைவனின் இல்லத்தில் புகலிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களில் இன்னிசை பாடி, இறைவனின் இல்லத்தில் புகலிடம் தேடி எழுகின்ற ஸ்வரங்களில் இன்னிசை பாடி, வருவாய் வருவாய் இறை குலமே, நிறைவாய் மகிழ்வாய் மறை குலமே. மரியே வாழ்க. அந்த மைக்கை சாமி பண்ணுவோம். இன்னொரு மைக் கனெக்ட் பண்ணுங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் இருப்பாக. இறை இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, வழித்துணை மாதா அனைவரையும் வாழ்வாதார உள்ளதா இரு மாநில மக்களையும் ஒன்றிணைக்கும் உறவு விழாவாகவும் உள்ளது. இவ்விழாவிற்கு அனைத்து இறை என்பது பயணத்தில் பாதுகாப்பு வேண்டி இந்த வளைவில் ஒரு சிலுவையானது நடப்பட்டுள்ளது. சிலுவையின் வழியாக மீட்பு உண்டு என்பதில் அன்றே மக்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருந்துள்ளது. பிறகு குறிப்பிட்ட காலத்தில் இப்பாதை விரிவாக்கம் செய்யப்பட்டு வண்டிகள் செல்லும் பாதையாக மாற்றப்படுகிறது. சில காலம் கழித்து இந்த வண்டி பாதை வாகனங்கள் செல்லும் சாலையாக உருவாகின்றது. அப்போது ஒரு முறை மக்களை ஏற்றி வந்த பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து விபத்திற்குள்ளான போது பயணிகளுக்கு எவ்வித பாதிப்பும் இல்லாமல் ஒரு மரத்தில் மோதி நின்றது. இன்னொரு முறை ஒரு வேன் பயணிகளை ஏற்றி வந்த போதும் கட்டுப்பாட்டை இழந்து வந்த போது மக்கள் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இந்த இரண்டு நிகழ்விலும் சிலுவையின் வழியாக மீட்கப்பட்டதாக மக்கள் நம்பினர். அதன் அடிப்படையில் இவ்விடத்தில் பாடுபட்ட திருச்சிலுவையும் வேளாங்கண்ணி மாதா திருவுருவமும் நிறுவப்பட்டு இந்த ஆலயமானது உருவாக்கப்பட்டது. இன்று வரை இவ்வடுதுணை மாதா ஆலயம் பயணிகளுக்கு பாதுகாப்பாக உள்ளது. அதை தாண்டி இந்த ஆலயத்திற்கு வந்து வேண்டி செல்லும் அனைவருக்கும் அன்னையின் பரிந்துரை வேண்டல் வழியாக நிறைவான அருளாற்றல் கிடைக்கின்றது. எனவே நம் இரு மாநில மக்கள் மட்டுமல்ல, மாறாக இதை கடந்து செல்லும் அனைவருக்கும் தாயாக இடர் துடைக்கும் அன்னையாக நம் வழித்துணை மாதா திகழ்கின்றார். தொடர்ந்து அவரது இறை பராமரிப்பை நாடுவோம். இன்றைய நாளில் இங்கு வந்துள்ள அனைத்து இறை மக்களையும் ஒப்பு கொடுப்போம். மேலும் இன்று திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வந்துள்ள நமது மதுரை உயர்மறை மாவட்டம் உத்தமபாளையம் பங்கு பணியாளர் அருள்பணி அந்தோணிராஜ் அவர்களையும், நமது குமுளி புனித லூர்தன்னை ஆலய பங்கு பணியாளர் கோபி கொச்சி பாறைகள் அவர்களையும் வருக வருக என அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்போம். அத்தோடு
கம்பம், கூலி, அனுமந்தன்பட்டி, ராயப்பன்பட்டி, உத்தமபாளையம் ஆகிய பங்குகளில் இருந்து வந்துள்ள மக்களையும் அன்னையின் பெயரால் அன்புடன் கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலே நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி செலுத்தி இந்த பயணத்தில் செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த கடந்த ஆண்டு முழுவதும் கிடைத்த நன்மைகளுக்காக நாம் இணைந்து நன்றி செலுத்த வந்திருக்கின்றோம். இந்த நல்லவேளையில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய உத்தமபாளையம் பங்கு தந்தை அருள் பணியாளர் அந்தோணிராஜ், நம்முடைய குமிழி பங்கு தந்தை கோபி அச்சன், இவர்களோடு இணைந்து உத்தமபாளையம் பங்கின் உதவி பங்கு பணியாளர் இன்றுதான் நம்முடைய மறைவட்டத்திற்கு பங்கிற்கு புதிதாக வந்து பொறுப்பெடுத்திருக்கின்றார் அருள் பணியாளர் மேத்யூ அவர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கும். இந்த நல்ல நாளிலே நாம் அனைவரும் நம்முடைய உடல் உள்ள சுகத்திற்காக இறைவன் செய்யக்கூடிய வேளையிலே இந்த திருப்பலியிலே அல்போன்ஸ் செல்வமணி குடும்பத்திற்காக இறைவன் செய்ய அவர்கள் அழைப்பு விடுகிறார்கள். இறைவன் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பேர குழந்தைகளுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும், மகள் விமலா ரூபிக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் அன்னையின் வழியாக இறைவன் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கேம்பட்டி இரளி ஆரோக்கியசாமி குடும்பத்திற்கு அன்னையின் அருளால் இறைவன் செய்த எல்லாவித நன்மைகளுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இந்த இரண்டு கருத்துக்களுக்காகவும் இன்னும் இங்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை திருப்பயணிகளுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும், இன்னும் இந்த அன்னையின் வழியாக குழந்தை செல்வங்களுக்காக, திருமண காரியங்களுக்காக, இன்னும் பல்வேறு குடும்பங்களில் திட்டமிட்டிருக்கின்ற பல்வேறு காரியங்களுக்காக தொடர்ந்து இறைவன் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினையும் நாம் சிறப்பாக நினைத்து பார்த்து அவர்களுக்காகவும் நாம் ஒப்புக் கொடுப்போம். இங்கு திருப்பணி நிறைவேற்ற காத்திருக்கக்கூடிய அத்துணை அருள் பணியாளர்களுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கவும் நாம் சிறப்பாக மன்றாடுவோம். திருப்பணி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்கும் என்று நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்ற மனவிருதி இரண்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து குற்றங்களின் மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உலகினிலே நல் மனதோடு அமைதியும்
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல ஆண்டவரே, புனித கன்னிமரியா தம் திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாய் இருக்கச் செய்தீரே. அந்த அன்னையின் விழாவிலும் அடியார்களாய் எங்களுக்கு விண்ணக அருட்படைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவார்த்தைகள் 10 முதல் 13 வரை. சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கின்றார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கின்றார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து விடலாம் என்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரர் போல் என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், வெற்றி கொள்ளார். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, எனவே வெட்கமுறுவார்கள். அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நீர் நேர்மையாளரை சோதித்தறிபவர், உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் காண்பவர். என் எதிரிகளை நீர் பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோர் இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆடிடுவேன்
போற்றிடுவேன் நானும் பாடிடுவேன் பெருமை கொள்ளும் என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும் இதை கேட்டு மகிழ்வாராக எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை சுற்றி சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். பாட்டை மாற்றி விட்டேன். ദൈവത്തെ സ്നേഹിക്കുന്നവർക്ക് അവിടുത്തെ പദ്ധതി അനുസരിച്ച് വിളിക്കപ്പെട്ടവർക്കും അവിടുന്ന് സകല നന്മയ്ക്കായി പരിണമിപ്പിക്കപ്പെട്ടുവെന്ന് അറിയാമല്ലോ. ചെയ്തു അനേകം സഹോദരന്മാരെ ആദ്യജോലനാക്കുന്നതിന് വേണ്ടിയാണ് ഈശോയ്ക്ക് നന്ദി. Alleluia, 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 அருள் நிறை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்கள் பேறு பெற்றாய் நீயே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே மாட்சி உமக்கே.
வானதூதர் மரியாவுக்கு தோன்றி உம்மோடு இருக்கின்றார் என்றார். அவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதரின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தையாம் தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றார், அவருடைய ஆட்சிக்கு முடிவு இராது என்றார். அதற்கு மரியா, நான் கன்னியாயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் மறுமொழியா, உன்னதரின் வல்லமை உன்மேல் நின்றிடும், அதனால் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை 6ஆம் மாதம். சொல்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விற்று அகன்றார். கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
சிலுவை வரை நின்றது. எனவே நம்பிக்கை ஒருபொழுதும் இழக்காமல், என் தாய் நான் எப்பொழுது கண்ணீர் வடிக்கிறேனோ, நான் எப்பொழுது தடுமாறுகிறேனோ, நான் எப்பொழுது பாதி தெரியாமல் கண்களை நிற்கின்றனோ, எப்பொழுது என்னை என்னுடைய உறவிடம் கைவிட்டல் இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் என் அன்னை மரியாளை நம்பிக்கையோடு நீங்கள் தேடினீர்கள் என்றால் அன்னை மரியாள் கரம் கொடுத்து தூக்கி விடுவார். என் நம்பிக்கை இந்த இடத்தை விட்டு செல்கின்ற பொழுது உங்களுக்கு எனக்கும் ஆழமாக இருக்க வேண்டிய முதல் சிந்தனை. இரண்டாவது, இயேசு பெருமானை சிலுவையில் அறைந்து விட்டார்கள். சீடர்கள் 3 ஆண்டுகள் கூடவே இருந்து பழகி உண்டு குடித்து உறங்கி பயிற்சி பெற்றவர்கள் தடம் மாறி சென்று விட்டார்கள். யோவானை தவிர அன்னை மரியாள் எங்கும் செல்லவில்லை. என் பிள்ளை துன்பத்தில் இருக்கு, கூட போன இனியும் சிலுவையில் அரைச்சிருவாங்க, ஒதுக்கி சென்றுக்கலாம். ஆனால் அன்னை மரியாள் கடைசி வரை இயேசுனுடைய சாவுக்கு அடுத்தபடியாக அந்த இறந்த உடலை மடியில் போட்டு தன்னுடைய அன்பை செலுத்துகின்ற, நினைத்து பார்க்கிற அந்த நொடி வரை அன்னை மரியாள் இயேசுவோடு பயணித்தார்கள். இந்த செய்தி எதை நமக்கு உணர்த்துகிறது என்றால், நம் தாய் நம்முடைய வாழ்விலும் சரி, வாழ்க்கையில் உயர்விலும் சரி, தாழ்விலும் சரி, கடைசி வரை நம்மோடு பயணிக்கக்கூடியவர். எனவேதான் சிலுவையில் இவரை உம் தாய், இவரை உம் மகன் என்று ஒப்பு கொடுத்தார். இந்த தாய் உங்கள் பயணத்தில், எனது பயணத்தில், உங்கள் வாழ்க்கையில், எனது வாழ்க்கையில், உங்கள் துன்பத்தில், எனது துன்பத்தில், உங்கள் இன்பத்தில், எனது இன்பத்தில் கடைசி வரை கைவிடாமல் வரக்கூடிய அன்னை இந்த அன்னை. என்னும் இடத்தை விட்டு செல்கிற பொழுது 2 சிந்தனை. நம்பிக்கையோடு என் தாயை நான் அணுகின்ற பொழுது நான் கேட்காமலே எனக்கு கொடுக்கக்கூடிய அன்னை. 2வது சிந்தனை, நான் இந்த அன்னை மீது நம்பிக்கை வைத்து மரியாதை வைத்து வணக்கம் செலுத்த மன்றாடுகிற மன்றாட்டுகளை என்னுடைய வாழ்வில் தாழ்விலும் சரி, உயர்விலும் சரி என்னோடு பயணிக்கக்கூடிய அன்னை. இந்த 2 சிந்தனையோடு நாம் செல்வோம். இந்த 2 சிந்தனையும் வெளிப்படுத்துகின்ற இந்த அருமையான பாடலை நாம் பாடி நம்முடைய அன்னைக்கு புகழ் பாடுவோம். அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. கீதங்கள் அவள் பெயரை சொல்லட்டுமே, நாதங்கள் எங்கெங்கும் ஒலிக்கட்டுமே. மண்ணாளு மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. மண்ணாளு மாதாவை வாழ்த்தட்டுமே, மரியாளின் புகழ் கூறி போற்றட்டுமே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. தேவைகள் தீர்க்கின்ற தேவதாயே, தீமைகள் களைகின்ற அன்பு தாயே. தேவைகள் தீர்க்கின்ற தேவதாயே, தீமைகள் களைகின்ற அன்பு தாயே. உலகினர் கண்ணுக்கு ஒளியும் நீயே, ஊமைகள் பேசிட மொழியும் நீயே. உலகினர் கண்ணுக்கு ஒளியும் நீயே, ஊமைகள் பேசிட மொழியும் நீயே. முப்பொழுதும் அவள் கன்னியம்மா, எப்பொழுதும் நம் அன்னையம்மா. அன்பான மாந்தரே கூடுங்களே, ஆரோக்கிய மாதாவை பாடுங்களே. அன்பால் கூடி வந்திருக்கின்றோம். இப்பொழுதும் கண்ணியான அவள் நம் அன்னையாக இருந்து நம் தேவைகளை தீர்க்கின்ற தேவதாயாக நம்மோடு நடப்பார் என்ற சிந்தனையோடு நாம் மன்றாட்டுகளுக்கு பயணிப்போம். நம்பிக்கை அறிக்கை.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியாரின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். நன்றி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாதுவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். வாரியிடம் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று வழிநட வாழ்வில் இணைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு இறை வார்த்தைக்கு ஏற்றபடி நம்பிக்கையோடு தேவைகளுக்காக ஜெபிப்போம். உயிர் தரும் உணவே இறைவா, எங்களை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், பொதுநிலை தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தரலாம். சிறப்பாக இங்கு கூடியுள்ள கம்பம், குமளி, அனுமந்தன்பட்டி, ராயப்பன்பட்டி, உத்தமபாளையம் பணித்தளங்களில் பணியாற்றும் அருட்தந்தையர்களையும் இருபால் துறவியாளர்களையும் பொதுநிலை தலைவர்களையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று வழித்துணை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வை அருளும் இறைவா, உமது அன்பை கருமையாம் வழித்துணை மாதா திருவை கொண்டாடும் எங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்திருடும். இவ்வாழ்வின் வழியாக எங்கள் எல்லா பயணங்களையும் ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமளிக்கும் இறைவா, இந்த வழித்துணை மாதா குருசடி ஆலயத்தை அண்டி வரும் ஒவ்வொருவருக்கும் உமது ஆசியை பொழிந்து அவர்களுக்கு எதிர்நோக்கை பூர்த்தி செய்து உமது இறை பராமரிப்பை கொடுக்க வேண்டும் என்று வழித்துணை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, மலைப்பாதையில் அமைந்துள்ள வழித்துணை மாதா ஆலயத்தை கடந்து செல்லும் வாகன ஓட்டுநர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். எவ்வித சோர்வும் இல்லாமல் கவனத்தோடு தங்கள் வாகனங்களை இம்மலைப்பாதையில் செலுத்த அவர்களுக்கு ஞானத்தையும் உடல் நலத்தையும் தந்துள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வளங்களை வாரி வழங்கும் இறைவா, தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வழித்துணை மாதா ஆலயத்தை கடந்து செல்லும் கூலி தொழிலாளர்களை ஆசீர்வதித்தருளும். பயணத்தில் பாதுகாப்பையும் உழைப்பின் களைப்பையும் தணித்து நல்லதொரு வாழ்வாதாரத்தை தந்தருள வேண்டும் என்று வழித்துணை மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம் தனிப்பட்ட தேவைகளுக்காக கண்களை மூடி வழித்துணை அன்னையிடம் ஜெபிப்போம். நானே வழியும் உண்மையுமாய் இருக்கிற மொழி தேசுவே, நீர் எங்களுக்கு சிலுவையில் வழங்கிய அன்பு தாய், வழித்துணை மாதாவாக இருந்து இந்த சாலையில் பயணிக்கின்ற
ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து அரவணைத்து வருகின்றார். தொடர்ந்து இந்த மலைச்சாலையில் பயணிக்கின்ற அத்துணை பிள்ளைகளையும் நீர்தாமை கரம் பிடித்து ஆசீர்வதித்தலும், எந்த ஒரு விபத்தும் நடக்காமல் உம்முடைய கருணையால் நீ தாங்கி பிடித்தரலும். அந்த நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதாமை ஆசீர்வதித்தரலும். என்ன தேவைகளோடு விண்ணப்பங்களோடு வழித்துணை அன்னையை தேடி வந்திருக்கிறார்களோ அவற்றை நீர்தாமே கனிவோடு செய்யும்படுத்த ஆசீர்வதிக்க எங்கள் வழித்துணை மாத வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திவ்யமாய் காட்சியாய் சீகரிக்கவே தெய்வமே என்னை சேர்க்கிறார். திவ்யமாய் காட்சியாய் சீகரிக்கவே அனுபவ பலியாய் ஐயர பலியாய் சர்வமும் காட்சி வச்சிடார். அனுபவ பலியாய் ஐயர பலியாய் சர்வமும் காட்சி வச்சிடார். கைகையில் காட்சியாய் பலியும் ரத்தனாக சேகவேளையில் வருகையாய் திரிகையாய் நிந்தையாக ஜீவமாக எங்களின் தெய்வமே என்னை சேர்த்தினார். திவ்யமாய் காட்சியாய் சீகரிக்கவே தெய்வமே என்னை சேர்த்தினார். திவ்யமாய் காட்சியாய் சீகரிக்கவே. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக நம்முடைய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். எல்லாம் வல்ல ஆண்டவரே, மனிதரான உம்முறை திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு பழுதின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்களை பாவங்களை போக்கி எங்கள் காணிக்கு உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரின் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரின் அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவின் விழா நாளில் அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி அலை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல பொறிந்துள்ளி. சிறப்பாகும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராகும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும்
நீடித்து செய்து வருகின்றீர். அவர் வழியாக உமது மாண்பை வானக தூதரில் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுவார். நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து ஒன்றாக கழித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நாங்கள் இந்த அப்பத்தை கொண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை இடுகின்றோம். അതിനാൽ കർത്താവേ, അങ്ങേ പുത്രന്റെ രക്ഷാകരമായ പീഡാസകനവും മഹനീയമായ ഉയർപ്പും സ്വർഗാരോപണവും ഓർത്തുകൊണ്ടും അവിടുത്തെ പ്രത്യാഗമനം പ്രതീക്ഷിച്ചുകൊണ്ടും ജീവദായകവും പരിപാവനവുമായ ഈ ബലി കൃതജ്ഞത പ്രകാശിപ്പിച്ചുകൊണ്ട് അങ്ങേക്ക് ഞങ്ങൾ അർപ്പിക്കുന്നു. അങ്ങേ സഭയുടെ ബലി തൃക്കൺ പാർക്കണമെന്ന് ഞങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുന്നു.
അവിടുത്തെ ബലിയിൽ പ്രസാദിക്കുവാൻ അങ്ങ് ആഗ്രഹിച്ച ബലിവസ്തു അംഗീകരിച്ച് അങ്ങേ തിരുക്കുമാരന്റെ ശരീരരക്തങ്ങളാൽ പരിഭൂഷിതരായും അവിടുത്തെ പരിശുദ്ധാത്മാവാൽ പരിപൂരിതരായും ഞങ്ങൾ ക്രിസ്തുവിൽ ഒരു ശരീരവും ഒരാത്മാവുമായി തീരുവാൻ അനുഗ്രഹിക്കണമേ. അവിടുന്ന് ഞങ്ങളെ അങ്ങേക്കുള്ള നിത്യമായൊരു കാണിക്കയായി തീർക്കുമാറാകട്ടെ. അങ്ങനെ അങ്ങേ തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ടവരോടൊത്ത് അവകാശം ഞങ്ങൾക്ക് ലഭിക്കുവാൻ ഇടയാക്കണമേ. വിശിഷ്യ ദൈവമാതാവായ ഏറ്റവും പരിശുദ്ധ കന്യകാമറിയത്തോടും വിശുദ്ധ യോസേപ്പ് പിതാവിനോടും അനുഗ്രഹീതരായ അപ്പോസ്തലന്മാരോടും മഹിമയേറിയ രക്തസാക്ഷികളോടും എല്ലാ വിശുദ്ധരോടും അങ്ങേ സന്നിധിയിലുള്ള ഇവരുടെ നിരന്തര മാധ്യസ്ഥത്താൽ സഹായം കൈവരുമെന്ന് ഞങ്ങൾ പ്രത്യാശിക്കുന്നു. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகெங்கும் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராகிய எங்கள் திருத்தந்தை இளையோ, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும் கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்விழக்கை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் சேர்த்திரளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றென்றும் மனநிறைவு அடைவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசு கிறிஸ்து கற்பித்து கொடுத்தபடி நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் நீர் எங்களை விடுவித்து, குறிப்பாக எங்கள் தாய் வழித்துணை மாதா வழியாக விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் அந்த பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடும் வளமோடும் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகம் தர முடியாத சமாதானத்தை, அமைதியை, நிறைவை உங்களுக்கு தர இருக்கின்றார். மனங்களில் கிடக்கின்ற ஒவ்வொரு சஞ்சலங்களையும், துன்ப உணர்வுகளையும், தீமைக்கான காரியங்களையும் ஆண்டவர் அப்புறப்படுத்துவார். நம்பிக்கையோடு, ஆண்டவரே, நீர் எனக்கு இவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி நீக்கி எடுத்து எனக்கு அமைதியை கொடுக்க வேண்டும் என்ற ஆண்டவன் அவர் தருகின்ற அமைதியினுடைய குற்றங்கள், குறைபாடுகள் தடையாக இருந்தால், ஆண்டவரே, அருகோர்ந்து என் குற்றங்களை மன்னித்து என் தாயை போன்று, வழித்துறை மாதாவை போன்று நான் பிறர் மீது கொண்ட அக்கறையால், சமூக அக்கறையோடும் பொது நல சிந்தனையோடும் செய்த அத்துணை நல்ல காரியங்களையும் நினைவில் கொண்டு எனக்கு சமாதானத்தையும் ஒற்றுமையும் தர திருமணம் கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழித்துணை மாதவடைய கொடுக்கின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம், சமாதானம். இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். பாவங்களை போக்கி நமக்கு பாதையை அமைத்துக் கொடுக்கின்ற ஆற்றலுடைய, சக்தி உடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரின் திரு விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து முடிவில்லாத வாழ்வதற்காக. வழிபட்டு கொஞ்சம் எந்திரிச்சு நிற்குங்க. எந்திரிச்சு நின்றுட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். கூட்டம் அதிகமாக இருப்பதனால் குனிந்து கொடுப்பது கஷ்டம். அன்புக்குரியபடி தகுந்த தயாரிப்போடு இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகின்றோம். பிற நண்பர்கள், பிற சபையை சார்ந்தவர்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் அதை ஏற்று வாங்க வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நான் வாழ விரும்புகிறேன். உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் வாழ விரும்புகிறேன். உன்னிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன். மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் விரும்புகிறேன்.
இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, மிகச் சிறப்பான முறையிலே நாம் அன்னையினுடைய 2025ஆம் ஆண்டு பெருவிழாவை நிறைவு செய்ய காத்திருக்கின்றோம். உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த வழித்துணை மாதாவுடைய வளர்ச்சியை பார்க்கின்ற பொழுது அல்லது அவருடைய உடலுறுப்பை இறை பராமரிப்பை பார்க்கின்ற பொழுது இங்கு கூடியிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரின் சார்பாகவும் நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, 2ஆம் ஆண்டு கம்பம் திரு அவையிலே பணிகளை மேற்கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் இதை நான் ஒரு சாட்சியாகவே சொல்லுகின்றேன். இங்கு வந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் அல்லது அன்னையின் வழியாக இந்த பயணத்தில் பங்கேற்போர் ஒவ்வொருவரும் எத்துணை மகிமையை பெற்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதை சொல்லி மாறாது. இங்கு எப்பொழுதெல்லாம் வருகின்றேனோ அப்பொழுதெல்லாம் மதம் கடந்தவர்களாக எத்துணை ஆழமான நம்பிக்கையோடு இந்த அன்னையை நாடி வருகிறார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த வகையிலே எல்லா மக்களுக்கும் சேர்த்து 2024 25ஆம் ஆண்டு வரை செய்திருக்கக்கூடிய எல்லாவித நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக அரசு பேருந்து, திண்டுக்கலுக்கு செல்லக்கூடிய பேருந்து குமுளியில் இருந்து வருகின்ற பொழுது அதன் கட்டுப்பாட்டை இழந்து அது வருகின்ற பொழுது சரியாக இந்த பாலத்திற்கு அருகில் வந்து எவ்வித ஆபத்தும் இல்லாமல் அன்னை காத்து வழிநடத்தி இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஏனென்றால் அது அங்கு வந்த வேகத்தை பொறுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வளைவினை கட்டுப்படுத்த முடியாமல் அங்கு பாலத்திலே அந்த வேலியை உடைத்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் அந்த வேலியில் தட்டாமல் அப்படியே இங்கு அன்னையினுடைய திருத்தலத்தை பார்த்து இங்கு அந்த வாகனம் நின்றது. எல்லா மக்களும் பிழைத்திருக்கிறார்கள். இது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வு. எனவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த பாதையை கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொருவரும் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அதை தாண்டி இங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு திருமண நிகழ்வுகளிலும் அந்த திருமணத்தை முன்னெடுப்பதற்கு முன்னாக வந்து இறைவேண்டல் செய்யக்கூடியவர்கள், குழந்தைகளை பெற்றெடுத்துவிட்டு இங்கு காணிக்கையாக செலுத்தக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களை விட பிறமத அன்பர்கள், குறிப்பாக இந்து மத சகோதரர்கள் என்பதை இங்கு ஆழமாக நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். நூற்றுவ தலைவன் எவ்வாறு ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்னானோ அதே போலதான் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு இயேசுவை தெரியுமோ அல்ல, அன்னை மரியாள் அவருடைய, ஆனால் அதையும் நான் பார்த்திருக்கிறேன். அங்கு யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ ஆழமாக இன்று காலையில் கூட ஒரு பிற மதத்தை சார்ந்தவர்கள் அங்கு மண்டியிட்டு வேண்டிவிட்டு இங்கு திருச்சிலுவை முன்னால் ஆழமான பக்தியோடு வேண்டுகிறார்கள். எனவே நமக்கு அந்த ஒரு சாட்சிய வாழ்வு என்பது நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது அந்த மக்களிடமிருந்து. எனவே அன்புக்குரியவர்களே, உளமகிழ்ந்து உளப்பூர்வமாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எத்தனையோ வாகனங்கள் கடந்து செல்கின்றன, எத்தனையோ மக்கள் இந்த இடத்திற்கு நம்பிக்கையோடு வந்து செல்கிறார்கள். அதே நம்பிக்கையோடு நாமும் வந்திருக்கின்றோம். இந்த விழாவின் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நமக்கு தர இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக நம்புவோம். இங்கு இருப்பது இரக்கத்தின் இறைவன் அல்ல, சிலுவையின் இறைவன். நான் எப்பொழுதுமே சொல்றதா, சிலுவை இயேசுவை நாம் ஆழமாக வைப்போம். அந்த சிலுவை இயேசுவை தான் அன்னை மரியாள் முழுமையாக வளர்த்தெடுத்தால், அவரோடு வழிநடந்தார். எனவே அன்னை மரியாளையும் சிலுவையும் நமதாக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு இல்லிடம் தான் இந்த வழித்துணை மாதா. எனவே அருமையான இந்த திருத்தலத்திற்கு வந்து சென்றிருக்கக்கூடிய இன்றைய நாளிலே திருவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்த்து அனைவருக்கும் கம்பம் திருவையின் சார்பாக கரவல் எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பணி முடிந்தவுடன் உடனடியாக உங்களுக்கு சிறிய இனிப்பு தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. சூழல் கருதி, நேரம் கருதி ஒரு சில மக்கள் அங்கு சென்றிருக்கிறார்கள். அருள் கூர்ந்து நீங்கள் அங்கே சென்று அவர்களுக்கு இந்த இனிப்பை வழங்கி அவர்களை வழி அனுப்புமாறு அன்போடு வேண்டுகின்றோம். பாலத்திற்கு அருகிலே அநேக மக்கள் இருக்கிறார்கள். அங்கிருந்து நீங்கள் புறப்படுங்கள்.
இங்கிருப்பவர்கள் காத்திருப்பார்கள் என அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நாளிலே இந்த விழாவை மிக சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக எடுத்த எல்லா முயற்சிகளிலும் சிறப்பான ஒன்று, கடந்த ஆண்டிலிருந்து பின்னாடி இருந்து அந்த பஸ் ஏற போறாங்க, அவங்களுக்கு போய் முதல்ல கொடுக்கும். இவங்க யாரும் கொடுக்க கூடாது, இந்த இடத்துல கொடுக்க வேண்டாம். அன்புக்குரியவர்களே, கடந்த ஆண்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய, முழுமையாக இணைந்திருக்கக்கூடிய திருவை என்பது கம்பம் திருவை. கம்பம் திருவையோடு இணைந்து குமிழி திருச்சபை நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் முன்னுரையில் சொன்னது போல இது பொது திருத்தலம், 2 மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய அல்லது உறவை வளர்க்கக்கூடிய ஒரு தளமாக இருக்கின்றது. எனவே கடந்த ஆண்டு சூழல் காரணமாக நம்முடைய குமிழி பங்கு தந்தை ஓபிஎஸ்என் அவர்கள் வர இயலாத ஒரு சூழ்நிலையில் இன்றைய நாளிலே இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கு நம்முடைய கம்பம் திருவை, ராயப்பன்பட்டி, உத்தமபாளையம், அனுமந்தன்பட்டி திருச்சபையின் சார்பாக நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர் பணி சிறக்க நம்முடைய ஜெபங்களையும் உறுதியாக்கிக் கொள்கின்றோம். தந்தையை நாம் சிறப்பு செய்யும் விதமாக உத்தமபாளையம் அருள்பணியாளர் அந்தோணிராஜ் அவர்கள் இந்த சிறிய நூலாடையை பொருத்தி அவரை மகிழ்விப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய 4 திரு அவைகள், ராயப்பன்பட்டி, உத்தமபாளையம், அனுமந்தன்பட்டி, கம்பம், இந்த 4 திரு அவைகளுக்கு உரித்தான ஒரு திருத்தலம் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. எனவே அந்த வகையிலே இந்த ஆண்டு நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று மிகச் சிறப்பான ஒரு மறையுரையாற்றி திருப்பதி நிறைவேற்றி நமக்காக இறைவேண்டல் செய்திருக்கக்கூடிய நம்முடைய அருமை தந்தை உத்தமபாளையம் பங்கு பணியாளர் அருள்பணியாளர் அந்தோணிராஜ் அவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அழைப்பு ஏற்று 2 காரியங்களை நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். எனவே அன்னையின் மீது ஆழமாக நம்பிக்கை வைத்து அவர் வழி செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இணங்க நாம் அன்னையினுடைய ஆழமான நம்பிக்கையை நமதாக்கிக் கொள்ள உங்களை வேண்டி தந்தை அவர்களுக்கு நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அவர் பணி சிறக்க இறைவேண்டல்களையும் கருவில் எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அவருக்கு இந்த சிறிய பொன்னாடையை திரும்பி ஜஸ்டின் அவர்கள் போர்த்தி மகிழ்விப்பார்கள். அடுத்ததாக நம்முடைய எளிய அழைப்பை ஏற்று உத்தமபாளையம் பங்கு தந்தையோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய அருள் தந்தை மேத்யூ அவர்கள் இந்த ஆண்டு நம்முடைய மறைவட்டத்திற்கு உத்தமபாளையத்திற்கு வந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக அவர்கள் நம்முடைய பங்கிற்கு உதவி செய்வார்கள் என்று நாம் நம்புகிறோம். எனவே அவரை நம்முடைய மறைவட்டத்திற்கும் நம்முடைய பங்கின் சார்பாக வருக வருக என சொல்லி நமக்காக இறைவனை செய்த தந்தை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி இந்த சிறிய பொன்னாடியை திரு கலையம்புதல் அவர்கள் அவர்களுக்கு போற்றி மகிழ்ப்பார்கள். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த திருக்குறளை மிகச் சிறப்பாக பராமரித்து வரக்கூடிய நம்முடைய சாமி பிள்ளை அவர்கள் காலையில் 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை மிக சிறப்பாக இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய சாமி பிள்ளையை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளும் வண்ணமாக இந்த சிறிய நூலாடையை போற்றி நாம் அவரை மகிழ்ச்சிப்படுத்துவோம். அவருடைய எழுப்பி சாமி பிள்ளை அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவரோடு இணைந்து இந்த திருத்தலத்தை பராமரிக்கக்கூடியவர்கள், அவ்வப்போது தூய்மைப்படுத்தி இன்னும் பல பணிகளை என்னோடு இணைந்து செய்யக்கூடியவர்கள் திருமிகு ஆனந்த் ஜான்சி குடும்பத்தினர் அவர்களை பீடத்திற்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு இந்த சிறிய நூலாடையை அவர்களுடைய பங்கு, அவர்கள் குமிழியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இந்த திருத்தலத்தின் மீது உள்ள ஆழமான நம்பிக்கையினால் அவர்கள் தன்னார்வமாக பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த குடும்பத்திற்கு நம்முடைய வாழ்த்துக்களை
அவருடைய பங்கு தந்தை இந்த சிறிய நூலாடை இருவருக்கும் பொருத்தி கௌரவப்படுத்துவார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நல்ல நேரத்திலே நாம் இந்த விழாவை சிறப்பாக வழி நடத்துவதற்கு உதவி இருக்கக்கூடிய அத்துணை நல்வுள்ளங்களையும் நினைத்து பார்க்கின்றோம். பல்வேறுபட்ட மக்கள் நமக்கு நன்மைகளை செய்து வருகிறார்கள். இன்று நமக்கு பொங்கலை அருமையாக தருவதற்கு உதவி இருக்கக்கூடிய திருமிகு அல்போன்சா ஆசிரியை குடும்பத்தினர், லோயர் கேம்ப் அல்போன்சா ஆசிரியை குடும்பத்தினரை நன்றியோடு நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேற்கூரையை முழுமையாக புதுப்பித்து மாற்றி இருக்கின்றோம். எனவே இது பல்வேறு கடுமையான சூழல்களுக்கு மத்தியிலே இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். இன்று காலையிலும் கூட இந்த பணிகளை இந்த பகுதியில் மேற்கொண்ட பொழுது மீண்டும் காவல்துறையில் வந்து தடுத்தாங்க. எப்படியோ கடவுளுடைய அருளால் அது தவிர்க்கப்பட்டது. எனவே ஒவ்வொரு நிலையிலும் நாம் சிறிய சிறிய பராமரிப்பு பணிகளை செய்கின்றோம். எனவே இதற்கெல்லாம் உதவி இருக்கக்கூடிய பல்வேறு நல்வுள்ளங்களை நினைத்து பார்க்கின்றோம். திருமதி தாமஸ், குமரியை சார்ந்த திருமதி தாமஸ், திருமதி போஸ், இவர்கள் இரண்டு குடும்பத்தார்களும் நமக்கு உதவி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் கடவுளுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அருமையான வகையிலே எப்பொழுதும் நாம் அழைக்கின்ற பொழுதெல்லாம் ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒளிவழி அமைப்பினர் நம்முடைய மருந்து ஆடியோ சர்வீஸ் குருடுலரை சார்ந்தவர்கள். எனவே அவர்களும் இன்று மிக சிறப்பாக பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே திருமதி மருந்து அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். மருது அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்ம திருவிழாவுக்கே அவருக்கு தொண்டு போத்தல, நான் அவரை அன்போடு அழைக்கின்றேன். அடுத்ததாக இன்று பொங்கலை மிக சிறப்பாக தயாரித்த நம்முடைய அண்ணன் பிளாரன்ஸ், அண்ணன் மனோஜ் அவர்களோடு உழைத்த லோயர் கேம்ப் இறை மக்கள் மற்றும் கம்பம் இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்முடைய பாடல் குழுவினருக்கு நம்முடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய அலட்சியர்கள் வழக்கம் போல நம்முடைய வழிபாடுகளுக்கு மிக சிறப்பு செய்திருக்கிறார்கள். அதே போல போக்குவரத்திற்காக மக்களை கொண்டு கூட்டி வருவதற்காக அவர்கள் தங்களுடைய வாகனங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் கடவுளை எழுப்பி தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் காத்திருந்து இந்த அருமையாக இந்த நாளை சிறப்பித்திருக்கிறீர்கள். எனவே இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் பொறுத்தருளுமாறு அன்போடு வேண்டுகின்றேன். அதே போல நம்முடைய இளைஞர்கள் இதை நேரடி ஒளிபரப்பாக யூடியூப்லே ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அனைவருக்கும் வணக்கம், அனைத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஊர்களில் இருந்து பொறுப்பாளர்களாக இருந்து மக்களை இங்கு அழைத்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ஊர் பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். அன்புக்குரியவர்களே, முக்கியமான ஒரு அறிவிப்பு. வருகின்ற வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பங்கு, தாய் பங்கு அனுமந்தன்பட்டியிலே கோவிலானது புதுப்பிக்கப்பட்டு நம்முடைய பேராயர் அந்தோணிசாமி அவர்களால் அர்ச்சிக்கப்பட இருக்கின்றது. எனவே அன்று மாலை 6 மணிக்கு நடைபெறக்கூடிய அந்த விழா திருப்பணியை எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே வெள்ளிக்கிழமை நாம் கம்பத்திலே திருப்பணி நடைபெறாது என்பதையும் அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த பொங்கல் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படியே கொஞ்சம் நிறுத்தினா நல்லா இருக்கும். பொங்கல் சாப்பிடக்கூடியவர்களும் நிறுத்துங்க. அப்படியே எல்லோருமே எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய இறுதி ஆசைக்காக மன்றாடுவோம். இப்பொழுது இந்த சிறிய நூலாடையை நாம் நம்முடைய மருத்துவர்களுக்கு பொருத்தி அவரை கௌரவப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அப்படியே அமைதியா இருங்க. பொங்கல் சாப்பிடறவங்க சாப்பிடாதீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் குப்பை தொட்டியில தான் உங்களுடைய அந்த பேப்பர்களை போடணும். குப்பை தொட்டியில தான் போடணும். 4 பக்கம் வச்சிருக்கிறாங்க. எனவே அமைதியாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, சாப்பிடாதீங்க. நிறைய பேர் வாய் திறக்குது. சாப்பிடாதீங்க. அப்புறம் வயிற்றுக்குள்ள பிரச்சனை ஆகி போயிடும். கடைசி ஆசிரியர், இறைவனுடைய இறுதி ஆசிரியர் அன்னை மரியாளுடைய ஆசிரியருக்காக நாம் மன்றாடுவோம். பேசாதீங்க. ஒரு கண்களை மூடி நம் தாய்க்கு நன்றி செலுத்துவோம்.
வழித்துணை மாதாவாக இருந்து நமக்கு வாழ்வு கொடுத்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடியவர். வழியை மட்டும் காண்பிப்பவர் அல்ல, நம்முடைய வலிகளையும் போக்கக்கூடிய அன்னை. பயணத்திற்கு பாதுகாவலாக இருந்து நம்முடைய பாதங்களுக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடிய அன்னை. அந்த அன்னையினுடைய ஆற்றலும் சக்தியும் பரிந்துரை ஜபத்தினுடைய வல்லமை மிக்க கொடை இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உன் தாயை எங்கள் பிள்ளையாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தீர். அந்த அன்னை நாங்கள் பிறந்தது முதல் இந்த நிமிடம் வரை எங்களுக்கு கோட்டையும் அரணமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இடத்தில் இரு மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய இந்த பாதையில் பயணங்களில் பாதுகாவலியாக வழித்துணையாக ஒவ்வொரு நாளும் எங்களை காத்து வருகின்ற அன்பு தாயாக இருக்கிறார்கள். இந்த அன்னைக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இதோ திருப்பலியை கலந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நீராமை ஆசீர்வதித்தள்ளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழித்துணை மாத வழியாக காப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நீ வாழ்க, நீ வாழ்க.
அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பணிக்கு வருகை புரிந்த எல்லா மக்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். நம்முடைய ராயப்பன்பட்டியிலிருந்து அருட்சோதர்கள் வருகை இருந்திருந்தார்கள். அவர்களுக்கு நாம் நன்றிகளை உரைத்தாக்கிக் கொள்கிறோம். இன்னும் குமிழி, பாம்பலாறு, வண்டிப்பெரியாறு இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அமைதியாக போக்குவரத்துக்கு